பாகிஸ்தானை இந்தியா பந்தாடி வரும் இந்த வேளையில் மற்றொரு எதிரி உள்புகுந்து பாகிஸ்தானுக்கு தண்ணி காட்டி வருகிறது. இதனால் பாகிஸ்தானுக்கு எல்லா பக்கத்தில் இருந்தும் அடி விழுகிறது. அந்த எதிரி யார்? பாகிஸ்தானை நேரம் பார்த்து தாக்குவது ஏன்? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பகல்காம் தாக்குதல் நடத்தப்பட்டதில் இருந்து இந்தியாவின் தொடர் தாக்குதலுக்கு உள்ளாகி உருக்குலைந்து போய் உள்ளது பாகிஸ்தான். நிதி கொடுத்து உதவுங்கள் என உலக வங்கியிடம் கோரிக்கை வைத்து வருகிறது பாகிஸ்தான். இப்படி ஒரு நிலையில் பாகிஸ்தான் நின்று கொண்டிருக்க அந்த பக்கத்தில் இருந்து தன் பங்கிற்கு தாக்குதலை நடத்தியிருக்கிறது பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதிகள் பலுச்சிஸ்தான் மாகாணம் உள்ளது. பாகிஸ்தானில் இருந்து சுதந்திரம் கோரி அங்கு கிளர்ச்சியாளர்கள் ஆயுதம் ஏந்தி போராடி வருகிறார்கள். பலுச்சிஸ்தான் சுதந்திர ராணுவம் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்ற பெயரில் இயங்கி வரும் கிளர்ச்சியாளர்கள் பாகிஸ்தான் அரசுக்கு பெரும் தலைவலியாக இருந்து வருகின்றனர். பலுச்சிஸ்தான் பாகிஸ்தானின் மிகப்பெரிய மாகாணமாகும். ஆனால் 15 மில்லியன் மக்கள் தொகையுடன் மிக குறைந்த வளர்ச்சியடைந்த மாகாணமாக இருந்து வருகிறது. காப்பர் மற்றும் எரிவாயு உள்ளிட்ட கனிமங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் நிறைந்ததாக இப்பகுதி இருந்த போதிலும் இந்த மாகாணம் நீண்ட காலமாக உள்ளூர் மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலான மோதலின் தளமாகவே இருந்து வருகிறது. பலுச்சிஸ்தானிடம் இருந்து சுதந்திரம் கோரும் பலூச் பிரிவினைவாதிகள் அரசுக்கு எதிராக பேசுபவர்களை கடத்தி அரசாங்கம் துன்புறுத்துவதாக குற்றம் சாட்டுகின்றனர். சில ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்ட சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் என்ற $62 பில்லியன் மெகா மேம்பாட்டு திட்டமானது இந்த மோதலுக்கு மற்றொரு காரணமாகவும் இருக்கிறது. இந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ஏற்கனவே பல தாக்குதலை நடத்தியிருக்கிறது. சிபிஇசியின் முதன்மை திட்ட தளமாக இருந்த குவாதர் துறைமுகம் உட்பட சீன நலன்கள் மீது பிஎல்ஏ ஏராளமான தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல்களில் பல சீன குடிமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். சமீபத்தில் கலாட் நகரில் நடந்த பிஎல்ஏ தாக்குதலில் குறைந்தது 18 வீரர்கள் கொல்லப்பட்டனர். கடந்த மார்ச் மாத தொடக்கத்தில் சட்ட அமலாக்கத்துறை அதிகாரியை கொலை செய்வதற்காக ஒரு பெண் சூசைட் பாம்பர் தன்னைத்தானே வெடிக்கச் செய்தார். 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் குவைட்டா ரயில் நிலையத்தில் ரயில் புறப்படுவதற்கு சற்று முன்பு தற்கொலை குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இதில் பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட குறைந்தது 30 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயிலும் கூட பல முறை குறிவைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு பிஎல்ஏ போராளிகள் தண்டவாளத்தின் ஒரு பகுதியை வெடிக்கச் செய்து 2 மாதங்களுக்கு ரயில் சேவையை நிறுத்தினர். இந்த நிலையில் இரவு பகலாக இந்தியாவுடன் பாகிஸ்தான் போர் நடத்தி வரும் நிலையில் இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தியுள்ள பலூச் விடுதலை ராணுவம் பலுச்சிஸ்தான் பகுதியில் உள்ள சில முக்கிய ராணுவ நிலைகளை கைப்பற்றி உள்ளது. மேலும் பலுச்சிஸ்தானின் தலைநகரமாக உள்ள குவாட்டாவையும் தன்வசப்படுத்தி உள்ளது. இதற்காக மொத்தமாக 6 இடங்களில் நடந்த தாக்குதலில் லாஞ்சர்கள் மூலம் குண்டுகள் வீசப்பட்டதால் சுமார் 14 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இறந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் பலுச்சிஸ்தானின் மொத்த கட்டுப்பாடும் விரைவில் பலூச் விடுதலை ராணுவம் வசம் செல்லும். இப்படி நடக்கும் பட்சத்தில் பாகிஸ்தான் பலுச்சிஸ்தானை மொத்தமாக இழக்கலாம் என்று கூறப்படுகிறது. சூழல் இப்படி இருக்க தற்போது பலூச் எழுத்தாளரான மிர் பலூச் பலுச்சிஸ்தான் விடுதலை பெற்றுவிட்டது, அதற்கு தனி நாடு அந்தஸ்து கொடுங்கள் என ஐநாவிடம் கோரிக்கை வைத்துள்ளார். மேலும்
இந்தியாவில் பலுச்சிஸ்தானின் தூதரகம் திறக்கப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளார். இந்த நிலையில் எல்லா பக்கத்தில் இருந்தும் அடி விழுவதால் பாகிஸ்தான் முழுமையாக அமைதியை இழந்து திணறி வருகிறது.